உறுப்பினர் கார்டு தரேன்ட்டு சொல்லி நம்பர் வாங்கினாங்க. கடைசியில் வந்து மெம்பர்ஷிப்பில் சேர்ந்துருக்குன்ட்டு பிஜேபிலேருந்து மெசேஜ் வருது. இது வந்து நாங்கள் நார்மலாக தான் கொடுத்தோம், மெம்பர்ஷிப் கார்டு கொடுக்குறாங்கன்ட்டு. அதுக்கடுத்து எங்களுக்கே தெரியாமல் அதில் வந்து உறுப்பினர் சேரன்ட்டு மெசேஜ் வருது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக நம்பர் கேட்குறாங்கன்னு தான் நம்பி கொடுக்குறாங்க. அதுக்கு தேவையில்லாமல் இதுமாரி செஞ்சால் தப்பு தானே. சும்மாவே அடிக்கடி ஃபோன் பண்ணி இதில் நீங்கள் பண்ணிட்டீங்களா அப்படி இப்படின்ட்டு பிஜேபிலேருந்து ஃபோன் வரும் நார்மலாகவே எப்போவுமே. அது வந்து திடீர்னு இப்படி பண்ணுவாங்கலாம் நான் நினைக்கல. அது என்ன, அது ஒரு நம்பிக்கை கொடுத்து ஏமாத்துற மாதிரி தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஆமாம் ஆமாம், தீபாவளி கிஃப்ட் தரேன்னு சொல்லி தான் அவங்க அது மாதிரி நம்பர் கேட்டாங்க. அதுக்கடுத்து அவங்க இது மாதிரி மெசேஜ் வந்தது நான் கவனிக்கல, நீங்கள் சொல்லி தான் நான் இப்போ பார்க்குறேன். நார்மலாக மெசேஜ் வர்றது நம்மளுக்கு நார்மலாக அத்தனை மெசேஜ் வரும் நம்ம ஃபோனில், எல்லாத்தையுமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுமா? இதுமாரி அவங்க இதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க அதிகமாக. தெருவில் கிட்டத்தட்ட 15 வீடு இருக்குது. 15 வீட்லேயும் எல்லாருக்குமே நம்பர் வாங்கி போனாங்க. ஒரு 15 வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு வீட்லேயும் ஒரு 5 பேர் இருப்பாங்கன்னா எல்லாருக்கிட்டுமே அவங்க ஃபோன் நம்பர் வாங்கிட்டு தான் போனாங்க. எங்கள் வீட்டில் மொத்தம் 8 பேர், 8 பேருக்குமே வந்துருக்கு. ஆமாம். எங்ககிட்ட வந்து கொஞ்சம் பேர் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி இங்கே வந்து நலத்திட்டம் செய்ய போகிறோம், அதனால் உறுப்பினர் கார்டு சேர்க்குறோன்னு சொன்னாங்க. கட்சிக்காரங்கன்னு எங்களுக்கு தெரியாது, ஜென்ரலாக வந்து கேட்டாங்க, நாங்கள் கொடுத்துட்டு எங்கள் ஓடிபி கேட்டாங்க, அதுவும் நாங்கள் கொடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு குறுஞ்செய்தி வந்தது எங்கள் ஃபோனில், இந்த மாதிரி பிஜேபியில் வந்து உங்களை இணைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குறுஞ்செய்தி வந்தது. அதுதான் எங்களுக்கு தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. நான் வந்து என்ன விஷயம்னு கேட்டேன், இந்த மாதிரி வந்து நல்லதுக்கெல்லாம் வந்து 10,000, கெட்டது நடந்தாலும் நல்லது நடந்தாலும் உங்கள் நலத்திட்டத்துக்காக நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம் உங்களுக்காக அப்படின்னு தான் சொன்னாங்க. நாங்களும் அதுக்காக நாங்கள் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தோம். அது மறுபடியும் நாங்கள் கேட்கல, மறுபடியும் அவங்களும் வரல. எங்களுக்கு ஃபோனில் வந்ததுனால ஃபோனில் வந்தது தான் எங்களுக்கு தெரியும். அது யார் எங்களுக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு தான் நாங்கள் போடுவோம். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 5 பேர் வந்தாங்க. அறக்கட்டளை சார்பாக உங்களை எல்லாம் சேர்க்க போகிறேன்னு சொல்லிட்டு பிஜேபியிலேருந்து வந்தாங்க. அதனால் அறக்கட்டளைன்னா நாங்கள்லாம் ஃபோன் நம்பரு பேர்லாம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் மெசேஜ் வந்துட்டு 5 நாள் சென்று உங்களை மீட்டிங் கூப்பிடுவாங்க. அதான் எங்களுக்கு தெரியுங்க. இங்கிலீஷில் வந்து எனக்கு தெரியும், உங்களை வந்து அந்த இதில் உறுப்பினராக சேர்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு வந்துக்குது. இது தப்பு, அவங்க எங்கிட்ட உண்மையை சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருக்கணும். நாங்கள் அவங்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எங்களுக்கு இஷ்டம் யாருக்கு போடணும்னு தோணுதோ அவங்களுக்கு தான் போடுவோம். நாங்கள் கேட்போம். நாங்கள் அது அவங்க உண்மையை சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருக்கலாம், பொய் சொல்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது.